வந்து வண்டியில ஏறி என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? வரேன் வரேன். வண்டி சவுண்ட பாரு. வேற வண்டியை மாத்தியும் தொலைய மாட்டாரு. ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாம் நம்மள தான் பார்த்து தொலையுங்க. காணும்னு சொன்னா இவ்வளவு நாள் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இவ வேற சண்டைக்கு வருவா. அவ காணுமா? என்னது அம்மாவை காணுமா? என்னங்க சொல்றீங்க? இத்தனை நாள் எதுக்கு என்கிட்ட சொல்லல? காணும்னு இப்ப வந்து சொல்றீங்க. எத்தனை நாளா காணோம்? வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னையோட 4 நாள் ஆயிட்டு. என் மக வேற என்ன தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா என்ன பண்றது? சண்டை போட்டு கோவத்துல வந்துட்டேன். இனிமே அங்க நான் போவே மாட்டேன். எனக்கு என்னோட தம்பி இருக்கான். அவன் போதும். அவன் வீட்ல போய் நான் இருந்துப்பேன். தம்பி வீட்டுக்கு போனா அவனுக்கு நான் ரொம்ப தொல்லையா இருப்பனோ? என்ன பண்றது? கொஞ்ச நாள் அங்க இருக்க வேண்டியதான். வேற வழி இல்ல. உடம்பெல்லாம் வலி. இத்தனை நாள் ஒழுங்கா கூட தூங்கல. சரி தம்பி வீட்டுக்கு போவோம். அவன் நம்மளுக்கு நல்லா சமைச்சு போடுவான். இவளுக்கு வேற வேலையே இல்ல. காலங்காத்தால இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பா. விச்சலா இருக்கு இவளோட. இப்பதான் எங்கேயோ வெளியே போறான் போல. கூப்பிடுவோம். தேவா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன விஷயம் சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்க? இருக்கும்பா. ஏன்பா குரலே ஒரு மாதிரி இருக்கு. ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டியே. ஆமாப்பா. கையெல்லாம் அடிச்சு அழகா இருக்கியம்மா. நீ வேற ஏன் தம்பி? அக்காவே ஒரே கஷ்டத்துல இருக்க. என்ன கஷ்டமா? என்ன ஆச்சு தம்பி? அது வந்து நான் உன் வீட்ல கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிட்டுமா? இதுல என்னடா கேள்வி? நீ இருந்து போ, எவ்வளவு நாள் வேணா இருந்துக்கோ. இல்ல சரி ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டம்? தம்பி அது வந்து என்னாச்சு? அது வந்துப்பா, நானும் என் மருமகளும் சண்டை போட்டோம் பாத்துக்கோ. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. சரி. அவளுக்கும் சண்டை வந்து நான் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்ப்பா. என்னக்கா சொல்ற? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? ஆமா தம்பி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 4 நாள் ஆயிட்டு. ஒழுங்கான சாப்பாடு இல்ல, ஒழுங்கான தூக்கம் இல்ல. அதனாலதான் உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். என்னக்கா நீ சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்ற. உன் மகனுக்கு தெரியுமா? மகனுக்கு தெரியாதுப்பா. என்னது? உன் மகனுக்கு தெரியாதா? ஆமாப்பா தெரியாது. ஏன்க்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரதுக்கு உனக்கு என்ன? இப்ப தேடிட்டு தானே இருப்பா. எதுக்கு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? ஏன் தம்பி நீயும் இப்படி என்கிட்ட கத்துற? ஆமா பின்ன நீ பண்றது அப்படிதானே இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரதுக்கு என்ன? இரு நான் இப்பவே போன் அடிக்கேன். தம்பி வேண்டாம் வேண்டாப்பா, போன்ல அடிக்காத ப்ளீஸ் பா. பண்றது சுத்தமா சரியில்லை. உள்ள வந்து போல. பாக்கா வந்து உட்காரு. தம்பி வீட்ல யாரும் எங்கேயும் காணோம். சத்தமே இல்லாம இருக்கு. அம்மாக்கா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க பாருங்க. மல்லிகா வந்து பக்கத்து வீடு வரையும் போயிட்டு வந்திருக்கா. மகனுக்கு வேற அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குல்லக்கா. அப்படியா? கல்யாணமா? ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா நாளைக்கு கிளம்பி உங்க வீட்டுக்கு வரலான்னு ஒரு ஐடியால இருந்தேன் பாருங்க. அதுக்குள்ள பார்த்தா நீங்களே இங்க வந்துட்டீங்க. சரி அதுக்காக உங்க மகனுக்கு பத்திரிக்கை கொடுக்காம இருக்க முடியுமா? இப்ப கிளம்பணுங்க. நாளைக்கு இல்லன்னா நாளைக்கு கிளம்பணும். பஸ் ட்ரெயின்ல பார்த்து போயிட்டு வர வேண்டியதான். தம்பி அங்க போறதெல்லாம் சரிப்பா. நான் இங்க இருக்கேன்னு பேச்சு மூச்சு தெரியாம பாத்துக்கோப்பா. சொல்லிராத, தயவு செஞ்சு சொல்லிராதப்பா. எதுக்குக்கா சொல்லாதன்னு சொல்ற? இப்ப நான் சொன்னா என்ன நடந்துற போது? உன் மகன் வீடு தானே. உன் மகன் எவ்வளவு கஷ்டப்படுவான், தேடுவான். அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? சொல்லாதன்னு சொல்ற. தம்பி தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குறேன், சொல்லிராதப்பா. இந்த பாரு கொஞ்ச நாள் பாப்பேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ. நானே கால் பண்ணி தம்பிக்கு சொல்லிடுவேன் பாத்துக்கோ. மல்லிகா கிட்டையும் நான் சொல்ல போறதில்ல நீ இங்கதான் இருக்கிறேன்னு. நான் அவளுக்கு தெரியாமதான் உன்னை வீட்டுல வச்சுக்க போறேன்க்கா. அது எப்படி தம்பி? சொல்லாம எப்படி என்ன வீட்டுல வச்சிருப்ப? இங்க பாருக்கா, அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே உன் மகனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவா. இதுவும் சரிதான். ஆனா அவளுக்கு தெரியாம எப்படி நான் உங்க வீட்டுல இருக்க முடியும்? ரூம் இருக்கு, அது நாங்க ரொம்ப நாளா யூஸ் பண்றது இல்ல. அந்த ரூம்ல தான் உன்னை வைக்கலான்ற ஒரு முடிவுல இருக்கேன். ஓ கரெக்டான டைமுக்கு எனக்கு சாப்பாடு தந்துருவல்ல? சாப்பாடு தானே வேணும். அதெல்லாம் நேரத்துக்கு வந்துடும். மல்லிகா கிட்ட எதுனாச்சும் சொல்லி நான் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுப்பேன். சரியா? நீ அமைதியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அந்த ரூமை விட்டு வெளியே வந்த அவள்தான் உன் கதை முடிஞ்சுது. சரி தம்பி, நான் எதனாச்சும் வேணும்னா உன்கிட்ட கேக்குறேன். அந்த ரூமை காமி, நான் இப்பவே போய் அங்க இருந்துக்கிறேன். அப்புறம் மல்லிகா வந்துட்டானா அது வேற பிரச்சனை ஆயிரும். வா போவோம். பாப்பா உள்ள பாத்து வா. சரி தம்பி, ரூம் நல்லா இருக்கு. நீ வந்து கதவை பூட்டிட்டு போயிட்டு யாராச்சும் திறந்து பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த ரூமை எப்பயுமே நான் சாவி போட்டு பூட்டி தான் வச்சிருப்பேன். அதே மாதிரி இப்பவும் பூட்டி தான் எடுத்துட்டு போவேன். உன்னை யாரும் பார்க்க முடியாது. நீ பத்திரமா இருந்துக்கோ. நான் போயிட்டு வரேன். தம்பி சாப்பிடுறதுக்கு எதனா எடுத்துட்டு வாப்பா. அக்காக்கு ஒரே பசி. எடுத்துட்டு வரேன்க்கா. நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் அசந்து நல்லா தூங்குவோம். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட வேண்டியதான். சப்பா ஏங்க ஒரே வேலை பாருங்க. நம்ம மகனுக்கு கல்யாணம் வச்சதுதான் வச்சோம். வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். ஆமா மல்லிகா, கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு தெரியுமா? அதானா எப்பா?
அதெல்லாம் சரி மல்லிகா, இன்னையில இருந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே சமையல் பண்ணு சரியா? என்ன திடீர்னு நிறையலாம் சமையல் பண்ணுன்னு சொல்றீங்க? ஆமா மல்லிகா, நிறைய வேலை பாக்குற பத்தியா, பசி ரொம்ப எடுக்கு. நீ குடுக்குற சாப்பாடு பத்த மாட்டேங்குது. அதுக்கு நான் இனிமேல் நிறைய சாப்பிடலான்னு முடிவோட இருக்கேன். சாப்பாடு தானே செஞ்சுட்டா போச்சு. சரிம்மா, நான் வேற நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். எங்க அக்கா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும்ல. ஆமா ஆமா, டக்கு புக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துருங்க சரியா? இங்க வேற நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இங்க உள்ள வேலைகள் எதுவுமே நடக்காது. அது சரிம்மா. சரி, பாபு என்ன கூப்பிட்டான், அவனை பார்த்துட்டு வரேன் சரியா? நீ சீக்கிரம் சமையல் பண்ணி வை. சரிங்க. அழாத ராதிகா, சாப்பிடுவோம் வரியா? இல்ல அண்ணி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு எப்படி சாப்பிட முடியும்? எங்க அம்மா இல்லாம எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள இறங்க மாட்டேங்குது அண்ணி. நேத்துல இருந்து வயிறு காய போட்டுக்கிட்டே இருக்காதம்மா, எதனா சாப்பிடுவோம் வா. இல்லங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எங்க அம்மா எங்க போயிருப்பாங்களோ தெரியலையே. அழாத ராதிகா, அழாத. கண்டிப்பா ஒரு நாள் வந்துருவாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அவங்கள நம்பி இருப்போம். தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. 4 நாள் ஆயிட்டுன்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஃபோன் கால் கூட வரல போலீஸ் கிட்ட இருந்து. ஒருவேளை நம்ம அம்மாவை யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? உங்க அம்மாவை கடத்திட்டா? எப்படி கடத்திட்டு போவானுங்க பாரு. தெளிவான ஆளாச்சே, அவங்க வேணா கடத்துவாங்க யாரையாச்சும். அப்படி சொல்லாதீங்க அண்ணி, எங்க அம்மா ஒரு குழந்தை மாதிரி, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ராதிகா, சும்மா அழுற மாதிரி இருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிரு. இப்ப நீங்க அழுதாப்புல அம்மா கிடைச்சிருவாங்களா? கிடைக்க மாட்டாங்கல்ல. அமைதியா இரு, எனக்கே டென்ஷனா இருக்கு. சும்மா அப்பத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காத. அம்மா, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்பயும் டென்ஷன் தான். சே ராதிகா, எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. வந்து ஒரு நாள் ஆக போகுது. ஓ மனுஷா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஒரு வார்த்தை உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொன்னா என்ன? அதையும் நான் தான் சொல்லணுமா? நானே அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா காணோன்னு சோகத்துல இருக்கேன். இப்ப வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசி டென்ஷன் பண்ணாதீங்க. சே, இவ்வளவு நேரம் அழுதுட்டு தானே இருந்தா, திடீர்னு உனக்கு மட்டும் எப்படி கோவம் வருது? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். போய் இப்பவே கால் பண்ணி சொல்லுங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல. சரிம்மா, கோவப்படாத இரு, இப்பவே கால் பண்ணி சொல்றேன். எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னா போதும், நம்ம போய் கூப்பிட்டு வந்துருவோம். என்ன அம்மா, வாயால எல்லாத்தையும் பேசி தொலைங்க. போங்க போங்க, வேலை